गाइस இன்னைக்கு நம்ம தி கிரேட் ரூலர் அனிமே தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரிய வெடிப்பு வெடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே ஆகல. எல்லாரும் நம்ம ஹீரோ காலி அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ அவனோட கிரேட் புத்தா ஆர்ட்ஸ் ஒரு பெரிய மெட்டல் ப்ரொடெக்டரா மாத்தி தன்னை தானே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இப்படி நடந்ததை இவனால சுத்தமா நம்பவே முடியல. எப்படி இவனால என்னோட ஃபுல் ஃபார்மேஷனையும் உடைக்க முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ இந்த கிரேட் புத்தா ஆர்ட்ஸோடய அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே பறக்கிறவன் அதுக்குள்ள இருந்து வெளியில வந்து அது ஒரு பெரிய அட்டாக் பண்ற பொருளா மாத்துறான். அதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன மாதிரியான ஸ்பிரிச்சுவல் ஆர்ட்ஸ் இது, ரொம்பவே பவர் அதிகமா இருக்கு, ரொம்ப சாலிடா இருக்கு அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அந்த ஆப்போனன்ட் இருந்துட்டு என்ன தோக்கடிக்கிறதுக்கு அவ்வளவு சுலபமான வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கொம்பை வந்து அவன் உருவாக்குறான். உருவாக்கி அவனும் ரெடியா இருக்கும் போது அப்படியே நம்ம ஹீரோவும் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி அவனோட பெரிய புத்தா ஆர்ட்ஸ் அனுப்பி வைக்கிறான். அவங்க ரெண்டு பேர் பவருமே பயங்கரமா மோதிக்குது. அப்படி மோதும் போது அங்க ஒரு பெரிய வெடிப்பே ஏற்படுது. ஆனா நம்ம ஹீரோவோட புத்தா ஆர்ட்ஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கனால அந்த ஹார்னை ஈஸியாவே உடைச்சிருது. நம்ம ஹீரோவோட பவர் ஆப்போனன்ட்டோட பவரை உடைச்சது மட்டும் இல்லாம வேகமா அவனை நோக்கி போகுது. அவனும் எப்படியாவது நிறுத்தி ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா முடியல. இந்த போட்டியில எப்படியோ நம்ம ஹீரோ தான் ஜெயிக்கிறான். கீழே விழுந்து கிடக்கிறவன் எந்திரிச்சு இங்க பாரா தம்பி, இந்த வாட்டி நீ ரொம்ப லக்கியா போயிட்ட, ஆனா அடுத்த வாட்டி இதே மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி எப்படியாவது அங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது நம்ம ஹீரோ நேரா போய் பிளாக் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ பிளாக் பண்ணி என்ன நீ அதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பணுமா, இங்க பாரு நீ இங்க எவ்வளவு டேமேஜை உண்டு பண்ணிருக்க தெரியுமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காய வேறப்படுத்திருக்க, அதுக்கு பதில் ஏதாவது நீ செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க அவனும் கேட்கறான் உனக்கு என்ன தாண்டா வேணும் இப்போ அப்படின்னு. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ இருந்துட்டு மரியாதையும் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸும் என்கிட்ட கொடு, அப்பதான் இவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கெல்லாம் என்னால செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதை கேட்டோடனே உனக்கு ஒரே ஷாக் ஆகிட்டு என்னடா காசு கேட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன பெரிய இவன் நினைப்பா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, எங்க கிளப் எவ்வளவு பெரிய கிளப் தெரியுமா அப்படின்னு பயங்கரமா பேச நம்ம ஹீரோ எதையுமே யோசிக்காம வேகமா போய் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அவனை அட்டாக் பண்ணிடுறான். அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாம அவன் கழுத்துலயே கைய வச்சு கேட்கறாங்க பாரு நீ தான் தப்பு பண்ணிருக்க, மரியாதையா நீ தப்பு பண்ணதுக்கான பிராய்ச்சத்தை இப்பவே தேடிக்கோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா கம்பல் பண்ண இவனும் வேற வழியே இல்லாம அவனோட ஸ்பிரிச்சுவல் காயின்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறான். நம்ம ஹீரோவும் உள்ள பாக்குறான். பார்த்தா அங்க கிட்டத்தட்ட 2 லட்சம் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே ₹1 கூட இல்லாம வலிச்சறான். வலிச்சு மூலிங் கிட்ட கொடுத்து இங்க பாரு இது எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இவனை பார்த்து இந்த சரியா போச்சு, எங்க எல்லா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்குமே இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்க இவனுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. அதனால இந்த மூலூன்னு என்ன பண்றான்னா இங்க பாரு இப்ப இருந்து நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்னு மிரட்டிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். அவ்வளவுதான் இந்த போட்டியில நம்ம ஹீரோ ஜெயிச்சிடறான்னா அங்க இருக்கிற எல்லாருமே வழக்கம் போல நம்ம ஹீரோவை பாராட்டி பேச ஆரம்பிச்சிடறாங்க. இந்த 3 பேருமே அங்க நடக்கிற சண்டையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல அந்த பச்சை கலர் சட்டை போட்டா மட்டும் நம்ம ஹீரோவை நல்ல ஆப்னன்ட் போலியே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் இங்க கூத்து நடந்துட்டு இருக்கும் போது சரி அந்த இடத்துக்கு லோலி வரா. லோலி வந்து என்னாச்சு இங்க வந்து மூலிங் வந்து எல்லாத்துக்கும் பயங்கரமா ட்ரபிள் கொடுத்தான்னு நான் கேள்விப்பட்டேன், இப்ப எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறா. நம்ம ஹீரோவும் இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல, பிரச்சனை பண்ணதான் வந்தா ஆனா எல்லாத்தையுமே துரத்தி அடிச்சாச்சு அப்படிங்கிற. அந்த கேட்டவுடனே நம்ம லோலியும் ரொம்ப சோகமாயே நம்ம மன்னிச்சிருங்க நான் இங்க இல்லாம போயிட்டேன், நான் இங்க இருந்தது இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ண நம்ம ஹீரோ பரவாயில்ல அப்படி நானும் தான் இங்க இல்ல இப்ப எல்லாமே சரியாயிடுச்சு அப்படிங்கிறான். அப்படி நம்ம லோலியும் கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்து முடிச்சுட்டு டே நீ உண்மையிலேயே லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கேட்க நம்ம ஹீரோவும் ஆமா நான் வந்துட்டேன் அப்படிங்கிறான். அப்படியே பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேலை மூவண்ணா வந்து டைமுக்கு வந்தாரு, இல்லைன்னா நம்ம எல்லாத்தையுமே அவன் பயங்கரமா புள்ளி பண்ணிருப்பான். ஆனாலுமே அந்த கிளப் மெம்பர்ஸ் ரொம்பவே ஓவரா பண்றாங்க. அந்த குவின்ஹா கிளப்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு அவனுக்கு ரொம்பவே ஏத்தம் அதிகமா இருக்கு அப்படின்லாம் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த மூலிங் என்ன பண்றானா மூச்சன் பேசாம நம்மளும் ஒரு கிளப்பை ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறான். அதை கேட்டோன்னே இந்த ஆரஞ்சு கலர் சட்டக்காரனும் ஆமா ஆமா என் ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்கிறவங்க 2 பேரும் ஒரு புது கிளப் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நம்மளும் பேசாம கிளப் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு மூச்சன் கிட்ட திரும்பி கேட்கறான். அதை கேட்டோன்னே மூச்சன் டேய் போதுண்டா ரொம்ப ஜோக் அடிக்காதீங்கடா, இந்த கிளப் ஃபார்ம் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணதுக்குலாம் எனக்கு சுத்தமா டைமே கிடையாது, பிராக்டிஸ் பண்ணவே டைம் சரியா இருக்கும் அப்படிங்கிறான். இவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த அக்கா கரியோ லாலி ஜாயின் பண்ணா கண்டிப்பா அந்த டீம்ல நான் ஜாயின் பண்ணுவேன் அப்படிங்கிறா. உடனே குட்டி இருந்துட்டு மூவண்ணா மட்டும் பிரசிடென்ட் ஆனார்னா ஃபர்ஸ்ட் மெம்பரா நான் தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அதனால எப்படியோ பேசி பேசி இந்த குரூப்பை
ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஆர்வமா இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ இருந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி நம்ம வந்து ஒரு கிளப்பை ஃபார்ம் பண்ணிக்குவோம், நமக்கு ஒரு கிளப்பை ஃபார்ம் பண்ணா ஒரு நல்ல பேர் தேவைப்படும்ல, அந்த பேரை நான் வைக்கிறேன் அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நம்ம லோலியை திரும்பி பார்த்து, சரி நம்ம கிளப் பேரு லூ கிளப் அப்படின்னு சொல்லி நம்ம லோலி பேரையே வச்சிடறான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாள்ல பயங்கரமா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் மட்டும் இல்ல, மொத்தம் அந்த ஃப்ரெஷ்மேன் கூட்டமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வந்து ஃப்ரெஷ்மேன் அசம்பிளி நடக்க போகுது. அதுல நிறைய பேர் ஃபைட் பண்ணி அந்த ஃப்ரெஷ்மேன் டைட்டிலை வந்து வின் பண்ணணும். அதுக்காக இவங்க எல்லாருமே இந்த பக்கம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அது எல்லாத்தையும் காட்டிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் இங்க சண்டை போட போறாங்க போல. அவங்க சண்டையை பார்க்கறதுக்காக அங்க நிறைய ஃப்ரெஷ்மேன்ஸ் நின்றுகிட்டு இருக்காங்க. சில பேர் லாலிக்கு சப்போர்ட் பண்றாங்க, சில பேர் மூச்சனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. 2 பேருமே அருமையா சண்டை போடுறாங்க. யாருக்காகவும் யாருமே பாவம் பார்க்கல. பயங்கரமா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஈக்குவலா தான் சண்டை போடுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோவும் என்ன பண்றான்னா சென்லூஸ் டெத் மார்க்கை வந்து அவன் மேல போட்டு விட்டுறான். நம்ம ஹீரோவும் டக்குன்னு கத்தி எடுத்து அது எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்றான். ஆனா நிறைய சீல் வந்து அவளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோயினும் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிடுறா. அப்போ அங்க பயங்கரமான புகையே கிளம்புது. ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாமே பிளர் ஆக நம்ம ஹீரோ அப்படியே அசால்ட்டா அந்த புகைக்குள்ள வந்து இவளை எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு வேகமா பக்கத்துல வர, அதை கணிச்சு நம்ம ஹீரோயின் இருந்துட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு நகர்ந்து நம்ம ஹீரோக்கே தெரியாம டக்குன்னு அவன் கழுத்துலயே கத்திய வச்சிடறா. அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம லோலி தான் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லி பயங்கரமா லோலியை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஜாலியா இருக்கும்போது நம்ம லோலியோ சரிப்பா தம்பி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகற. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோவும் ரொம்ப அவசரப்படாது என்ன அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றா. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட முடி வந்து அப்படியே சைட்ல விழுகுது. பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த போட்டியில ஜெயிச்சிருக்கா. 2 பேருமே டேலி ஆயிருக்காங்க. அதை பார்த்து அந்த க்ரௌடே அமைதியாகுது. நம்ம ஹீரோயினும் அப்படியே சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.